ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வருடம் உண்டான பலன்கள். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த மாதத்துக்கு போய்டுறார். அதாவது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது பார்த்தாலேயானால் சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களும் 8ஆம் இடத்துல இருக்க. 8ஆம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னா, மறைந்த ஸ்தான அதிபதிகள் மறைந்த இடத்தில் இருப்பது ரொம்பவுமே நல்லது. அதாவது 6-11 அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். அதனால் அதீதமான லாபம். என்னென்னா வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம், வேலையின் மூலியமாக நன்மை, திடீர் பணவரவு, லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அதனால் இந்த ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறவாளுக்கெல்லாம் திடீர் யோகம் கிடைக்கும். அதை தவிர வீடு வாங்கணும்னு நினச்சின்னு இருக்கவாளுக்கு நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும். என்ன ராசியில் குரு பகவான் வக்ரகதியில் உட்காந்துருக்கிறதுனால ஒரு தீர்க்கமான ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால், அதுவும் தை மாதம் விஸ்வாவசு வருஷத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த மாத கடைசியில், அதாவது 27/1/2026 அன்றைக்கி அவர் 9ஆம் இடத்துக்கு போடுறார். ஒரு திரிகோணாதிபதி, அதாவது ராசி அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் உட்கார்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர இந்த மாதம் பார்த்தோன்னா பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 4 கிரகங்கள் 9ஆம் இடத்துல போய் சேர்றது. 8ஆம் இடத்துல இருக்குது, அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துல போகிறது. அதாவது சூரியன், செவ்வாய், புதனோட சுக்கிரனும் 15/1/2026 அன்றைக்கே வந்துடுறார். 8ஆம் இடத்துல மறைந்த சுக்கிரனாக இருக்கக்கூடிய காலகட்டம். மனசுக்குள்ளே சில கிளேசங்கள் வரும். குழந்தைகள்னால் சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறையிறதுனால அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. அதனால் சிறு செலவுகள் வரும். குழந்தைகளுக்காக வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்ல வேண்டிய கட்டாயம் வரும். மறைந்த இடத்திலிருந்து சிறு தொல்லைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். என்னென்னா இந்த மாத கடைசி, அதாவது 7/2/2026 அப்போது, இந்த தமிழ் மாதத்தினுடைய கடைசி, தை மாதத்தினுடைய கடைசியில் பார்த்தோன்னா சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போகிறார். இந்த மாதம் பெரிய விசேஷம் என்னென்னா 1, 5, 9க்கு உண்டான 3 கிரகங்களும், அதாவது சனி, சுக்கிரன் மற்றும் புதன் 3 கிரகங்களும் 9ஆம் இடத்துல போயிருக்கு. இதனால் பார்த்தோன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேல் படிப்பு படிப்பதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு நாள் வந்த பிரச்சனைகள் எல்லாம் கரைந்தோடி போகக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் மூலியமாக, தந்தையினுடைய ஹெல்ப் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது அப்பா மூலியமாக சொத்துக்கள் வரணுமா, அப்பா மூலியமாக வரக்கூடிய வித்தைகள் வரணுமா, அப்பா மூலியமாக வரக்கூடிய, அதாவது அந்த ட்ரெடிஷ்னல் ப்ராப்பர்ட்டி, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசியின் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானே பார்க்குறார் 9ஆம் அதிபதி. அது பெரிய விசேஷம். பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 7/2/2026 வலுப்பெற்று போகிறதுனால 4 கிரகங்கள் இருக்குது. அதுவும் ராகுவோடு சேர்ந்த சனி, புதன், சுக்கிரன் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். முயற்சிகளில் சிறு தடங்கள் வந்தாலும் முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் இளைய சகோதரர்களோட சிறு மனக்கசப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எப்போ அப்படின்னா 27ஆம் தேதி வரலும் தாயின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். அதற்கு பிறகு 27/1க்கு பிறகு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் 27/1/2026 மேலே இருக்கும். அது வரலும் கொஞ்சம் மனக்குழப்பம், எந்த ஒரு தெளிவற்ற நிலை இருக்கும். எடுத்த முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மேற்படிப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம்.
மறைந்த செல்வங்கள் வரக்கூடிய காலகட்டம். ரியல் எஸ்டேட் மூலியமாக நல்ல ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள், நினச்சி பார்க்க முடியாத நேரத்தில் தடால்னு வரக்கூடிய வாய்ப்பு, நிலம் சம்பந்தம், அதை தவிர இந்த பூமி சம்பந்தமாக வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது அதாவது போட்டிகளில் நிச்சயமாக வெற்றி வரும். போட்டித் தேர்வின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர பார்த்தீங்களேன்னா இந்த நெருப்பு சம்பந்தமாக இந்த வெல்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பண்ணுறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 18/1/2026 20/1/2026 வரணும். இந்த சந்திராஷ்டம நாளில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஏனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவு நெல் தானம் கொடுத்துட்டு போங்க. அது பண்ணிட்டு போன இல்லையானால் கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மாதம் நீங்கள் ஹயக்ரீவரை போய் வணங்கிட்டு வாங்க. தை மாதம் வேறு. இப்போ பசங்களுக்கெல்லாம் ஆனுவல் எக்ஸாம் வரக்கூடிய காலகட்டம். மார்ச்சில் ஆனுவல் எக்ஸாம் வந்துடும். அதனால் இப்போ முதல்ல உத்தராயணம் பிறக்கும் பொழுதே போய் ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ. ஹயக்ரீவர் சேவிச்சுட்டு கல்விக்கே அவர் தான் குருவாக சரஸ்வதிக்கே குருவாக சொல்லக்கூடியவர். அதனால் ஹயக்ரீவர் கோவில் செட்டிப்புண்ணியமில் இருக்குது, போயிட்டு வாங்கும். திருவையீந்திரபுரத்தில் இருக்குது, போயிட்டு வாங்க. அது போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் அங்கே ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லக்கூடும்.